பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்பதாக. சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மேட் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் டைம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். அதுபோல அவருடைய வழிநடத்துதல் காலத்திற்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறுபடும். இப்படித்தான் அவர் வழிநடத்துவார் என்று கணக்கில் வரும் சூத்திரம் போலவும் வேதியியலில் வரும் சமன்பாடு போலவும் கூற முடியாது. ஆகையால் தான் மேற்குறிப்பிட்ட வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது: தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று கூறுகிறது. தாவீது யுத்தம் செய்ய போகும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடம் கேட்டு யுத்தம் செய்யும் பழக்கமுடையவனாக இருந்தான். ஒரு முறை தாவீது பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகும்போது நேரே அவர்களுக்கு விரோதமாய் போகும்படி கர்த்தர் சொன்னார். மற்றொரு முறை ஆண்டவர் அவர்களுக்கு பின்னால் சுற்றி போகும்படி சொல்லுவார். மற்றொரு எடுத்துக்காட்டு, ஆண்டவர் ஆகாரிடம் முதல் முறை தன்னுடைய எஜமாட்டியாகிய சாராளிடம் கடந்து போகச் சொல்லுவார். மற்றொரு முறை ஆகாரை அனுப்பிவிடும்படி தேவனே ஆபிரகாமிடம் கூறுவார். இப்படி காலத்திற்கு காலம், சமயத்திற்கு சமயம், நபருக்கு நபர் பலவிதங்களில் அவருடைய சித்தத்தை செய்கிறார். அதுபோல இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவானவைகள் மாத்திரமே என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதில் கைதேர்ந்தவர். தேவன் எல்லாவற்றையும் படைத்து அதை கண்டு எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது என்று சொன்னார். ஒரு குருடன் இயேசுவிடம் வந்தபோது, உனக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். நம்முடைய ஆண்டவர் எதையும் அரைகுறையாக செய்துவிட்டு விடுவதில்லை, எல்லாவற்றையும் பரிபூரணமாக செய்து முடிப்பவர். பிலிப்பியர் 1:5 கூறுகிறது: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்பதாக. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். உங்களுக்கும் அப்படியே நன்மையாகவே நடந்திருக்கிறது. ஆகையால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த துவங்குங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எங்களை இதுவரைக்கு நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் தீமை செய்ய அறியாத தேவன், தீமைகளை கூட நன்மையாய் மாற்றி தருகிற நல்ல கர்த்தர். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.